ஏண்டா டேய் என்ன இப்படி உச்சியில உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன படம் பார்க்கலாம்னு. படம் பார்க்கலாம்னா? ஆமா. என்ன உன் முன்னாடி அதிசயமா 2 நாளா சிறு 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 சிறுன்னு 5 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்காளே, என்ன விஷயம்? பரவாயில்ல, 5 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடுறாளா? ரொம்ப பெருமையா பீத்துறா முகரையில முள்ள ஒட்டி அடிக்கிறதுக்கு. டெய்லி 4 நாளா கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதிசயமா பரமா 2 நாளா போட்டு கொடுத்துட்டாளே என்ன அப்படின்னு கேட்டாக்கா கோலம் போடுறதுன்னு ரொம்ப பாராட்டுற. கோலம் போடலைன்னா போடலைங்கிறிய, போட்டா ஏன் போடுறாங்கிறிய? போடணுமா போடக்கூடாதா சொல்லுங்க. அவ வந்ததுல இருந்து வாசல் தொலைச்சு கோலம் போட்டு எனக்கு தெரியவே தெரியாது. நான் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ புதுசா நம்ம 2 நாளா திரு 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 திருன்னு போறா, வாசல் தொலைக்கிறா, கோலம் போடுறாங்க. அதுதான் என்ன விஷயம்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, அவன் நேற்று வந்து என்கிட்ட சொன்னான். என்ன சொன்னா? எனக்கு ஒரு ஐடியா இருக்குங்க அப்படின்னா. சரி. வேற ஒரு 4-5 பொம்பளை பொறுக்கி அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியிருப்பா. அவளை சரி பேசி அவளுக்கு என்ன சொல்லியிருக்காளுங்க தெரியல, ஏதோ கோல போட்டிங்க நடத்துறாங்க இவருக்கு. கோல போட்டி நம்ம சேருவோம், அப்படி நல்லா ஜாலியாக இருக்கும், நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. சரி ஓகே கோல போட்டி தான் நீ சேர்ந்துக்கன்னு சொல்லிட்டேன். சரி சரிங்க பழகணுங்க கொஞ்சம் அப்படின்னா. சரிம்மா பழகுமா அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரு வாரம் ட்ரை பண்ணி பழகிட்டு இருந்தா. இப்போ ஓரளவு கோலம் நல்லா வந்துருச்சுங்கவும். எப்படி நல்லா வந்துருச்சாக்கும்? நல்லா வந்துருச்சுன்னு தானே சொன்னாங்க. நல்லா வந்துருக்குங்க, சூப்பராக வந்துருக்கு அப்படின்னா. நான் கூட்டி வை காமிக்காமையில விட்டேன். மார்னிங் 5 மணிக்கு நான் எந்திரிக்கிறது இல்லை, அதனால நான் போய் பார்க்கலன்னா நானும் பார்த்துருப்பேன். அவளை கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும். நானுமே ஒரு ஹஸ்பண்டை நான் உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். பர்மிஷன் கேட்டா சரி ஓகே, எதுக்கு நம்ம வர்றதுல எதுக்கு தொலைட்டு அப்படின்னு விட்டுட்டேன். ஒரு நாளோட உங்க அப்பாட்ட போய் நான் பர்மிஷன் கேட்ட கோலம் போடுறதுக்கு. கோலம் போடுறதுக்கு வந்து புருஷன்ட்ட பர்மிஷன் கேட்டிருக்கான்னாக்கா பரவாயில்ல. உன் பொட்டாட்டி கோல போட்டியில சேர்றதுக்கு போட்டியில இதுக்கு என்ன கூட சொல்லியிருந்தேன்னா நான் சூப்பர் கோலமா போட்டிருப்பேன். தனாலும் போட்டிருந்தேன் பாத்தியா, எப்படி கோலம் போட்டிருந்தேன். அதுல வந்து மூதாட்டிகள் கிடையாதான். மூதாட்டியா? அதான் அது வயசானவங்க, முத்துனவங்க பாருங்க. நான் மூதாட்டியா? இல்லம்மா, அந்த முதுமையானவங்க கிடையாது. ஒன்லி ஏஜ் வந்து ஒரு 30க்குள்ள உள்ளவங்க மட்டும்தான் அலோடு அப்படின்ட்டாங்க. ஏண்டா பெத்த புள்ள நீனே இப்படி சொல்லிட்ட? அப்படி சொல்லலாமா அம்மா? நீங்க எனக்கு அம்மாவா இருந்தாலும் அவனுக்கு வந்து உங்க வயசை தான் பார்ப்பேன். உங்களுக்கு புரியுதா? சினிமாவில் எப்படி பாரு, வயசானவங்களை கூட இளமையா கொண்டு போய் காமிக்கிறா பத்தியா? அது காமிக்கலாமா? நம்மளை கொண்டே காமிச்சா அடிச்சுடுவாங்க, கோலப்பொடியில் வச்சா அடிச்சு அரைஞ்சிடுவாங்க. இதெல்லாம் சும்மா ஏதாவது பேசக்கூடாது. போகிறபடி வரட்டும். பர்மிஷன் கேட்டான், நான் சொன்னதுனால தான் நடந்துருக்காரு. இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவள் கோலப்பொடியில் சேரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா 2 அரை நீ ஒன்றும் கிளிக்க வேணாண்டி, பொத்திக்கிட்டு வீட்டில் இரு. நீ காலைல போய் ஒன்றும் கோலம் போட்டு ஒன்றும் நகட்ட வேணாம், அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சிரிக்கதே வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் விடு. நேத்து போய் கோலம் போட்டான். நல்லா இருந்துச்சா கோலம்? பார்த்தீங்களா? நான் பார்க்கலாம்னு போனேன். சரி. அதுக்குள்ள மாடு வந்து